நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எல்லாருடைய சைல்ட்ஹுட் ஃபேவரட்டான பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா மொறுமொருவாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க, அப்படி இல்லைனா ஹெல்த்தியாக சாப்பிட ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொரி உருண்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், கலோரிஸும் ரொம்ப கம்மி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பொரி நல்ல மொறுமொருவாக இருக்கணும். ஒருவேளை மொறுமொருவாக இல்லைன்னா நீங்கள் வறுத்துட்டு கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பொரியை இது போல் அமுக்கி பார்க்கும்போது நல்ல பவுடர் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி பொரியில் நம்ம பொரி உருண்டை பண்ணோன்னா தான் நல்ல மொறுமொருவாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை நுணுக்கி எடுத்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு பொரிக்கு 1 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் பொரி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் தான் நான் பொரி எடுத்திருந்தேன். இதே கப்பில் வெல்லம், தண்ணி எல்லாமே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் கரையிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் வெல்லத்தை நுணுக்கி மெஷர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட மெஷர் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் கத்தி வச்சுட்டு துருவி மெஷர் பண்ணுறீங்கன்னா நல்லா அழுத்தி டைட்டாக மெஷர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. நீங்கள் மண் இல்லாத நயமான வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே கூட சேர்க்கலாம். இந்த வெல்லத்தில் மண் இருக்குது, அதனால் நான் வடிகட்டிட்டு இது போல் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பாகை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்ல கொதி வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் பாகு பதம் செக் பண்ணணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு மண் இருக்கு பாருங்க. இதனால வடிகட்டிட்டு யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. இப்ப பாருங்க, பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிட்டு கெட்டியான பக்குவத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, பாகு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாகு பதம் செக் பண்ண ஆரம்பிச்சோம்னா கரெக்டா இருக்கும். அதுக்கு ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாகை விட்டு பாருங்க. நம்ம கையில் எடுக்கிறதுக்கு வரணும், உருட்டுறதுக்கும் வரணும். நல்ல ஹார்டான ஒரு பால் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்க, இது எடுக்கிறதுக்கு வருது. இந்த மாதிரி வராமல் கரைஞ்சி போகுதுன்னா பாகு ரெடி ஆகலைன்னு அர்த்தம். பாருங்க, கையில் எடுக்கும்போது வருது, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்மளுக்கு தேவை ஹார்டான பால் கன்சிஸ்டன்சி. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாகு நல்லா உருட்டுறதுக்கும் வருது. நம்ம தொட்டு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஹார்டாக இருக்கும். இப்போ இதை உருட்டிட்டு நம்ம தட்டில் போட்டு பார்க்கும்போது டங்குன்னு சத்தம் வரணும். அப்போ தான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை சத்தம் வரலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம தட்டில் போட்டு பார்க்கலாம். தட்டில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போடும்போது ஒரு கல்லை போட்டால் எப்படி சத்தம் வரும் அந்த மாதிரி வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும், ஜஸ்ட் வாசனைக்காகத்தான். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கூடவே நுணுக்கி வச்சிருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு அந்த விதையை மட்டும் சேர்த்துக்கிறேன். உள்ள இருக்க விதையை மட்டும் சேர்த்துக்கோங்க, வெளியில இருக்க தோல் சேர்க்க வேண்டாம். நீங்க ஏலக்காய் பவுடர் வச்சிருக்கீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம்ல பொரி, அது கூட இந்த வெள்ளை பாகை சேர்த்துருங்க. எல்லா பாகையுமே சேர்த்துருங்க, கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு உடனேவே நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. சூடு ஆற ஆற பாகு கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இந்த பாத்திரம் ஒடுக்கமாக இருக்கிறதுனால நான் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் எடுக்கும் போதே நல்ல அகலமான பாத்திரம் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் உருட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா கலந்துட்டேன். கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கோங்க.
நீங்க பெரிய சைஸ்ல உருண்டையும் பண்ணலாம். நிறைய பொரி எடுத்துட்டு 2 கை வச்சு உருட்டினீங்கன்னா பெரிய சைஸ்ல கூட பொரி உருண்டை பண்ணலாம். இல்லைன்னா சில உருண்டைகள் சின்ன பொரி உருண்டையாகவும் சில உருண்டைகள் பெருசு பெருசாகவும் பண்ணலாம். இந்த வேலையை நம்ம கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாம வேக வேகமா பண்ணணும். ஏன்னா பொரி உருண்டை உருட்டுறதுக்கு வராது. கொஞ்சம் இது கையில சுடதான் செய்யும். இருந்தாலும் நம்ம கையில நெய் அப்ளை பண்ணிட்டு வேக வேகமா உருட்டும் போது அந்த சூடு தணிஞ்சிரும். அதனால நீங்க பயம் இல்லாம பண்ணலாம். ஒரு கரண்டி வச்சுட்டு இது போல எடுத்துட்டு நல்லா அமுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க உருட்ட ஆரம்பிங்க. அது ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சூடா இருக்கும். பாகு சூடு ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால உருட்ட முடியாது. அதனால சூடு பார்க்காம கொஞ்சம் வேக வேகமா இந்த வேலையை நம்ம பண்ணணும். ஒருவேளை அடியில இருக்க பொரி ரொம்ப ஆறிட்டு உங்களுக்கு உருட்ட வரலைன்னா ஸ்டவ்ல வச்சுட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 1 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பொரியில இருக்க வெல்லம் நல்லா உருக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடிக்கும் சூடா இருக்கும் போதே உருண்டை பிடிக்கலாம். நீங்க கையில நெய் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, தண்ணி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சூடா இருக்கு பொறுக்கவே முடியலன்னா கொஞ்சமா அரிசி மாவு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான பொரி உருண்டை சூப்பரா தயாரிச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த பொரி உருண்டை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். நமத்து போகாம இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொரி உருண்டை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.